நீதி அரசர் திரு மதிப்பிற்குரிய வள்ளி நாயகம் அவர்களை இப்போது உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று சொல்வார்கள். மகேசனுக்கு சேவை செய்கிறவர்களை பாராட்டுவதற்காக தாரா ஃபவுண்டேஷன் முன்வந்திருப்பதற்காக அவர்களுக்கு முதலில் நமது வாழ்த்தறியும் கைதட்டலும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். இன்று என்னுடன் இங்கு பார்த்தால் மும்மூர்த்திகள் இருக்கின்றார்கள். என் தந்தை சுவாமிநாதன் அவர்கள், பெருமாள் கோபால்சாமி அவர்கள், இந்த நிறுவனத்தை பிரம்மா படைத்த தாரா ஃபவுண்டேஷன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இங்கு 63 நாயன்மார்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆகவே எங்கள் வீட்டுக்கு வந்த உங்களை வரவேற்க வேண்டியது மருமகளான எனது கடமை அல்லவா? முருகன் மனைவி வள்ளி, உங்களை வரவேற்கிறேன். வணக்கம். முருகன் நெருப்பிலே பிறந்தவன். நெருப்பு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. உண்ண வேண்டுமானாலும், உடுக்க வேண்டுமானாலும், கொல்ல வேண்டுமானாலும் நெருப்பு தேவை. அதை மறைந்தவர்கள், மறுத்தவர்கள் இருட்டில் இருக்கிறார்கள். இருட்டில் இருப்பவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இளம் காலை ஏற்றுகிற தீபம் போல எல்லா கோவிலும் தீபம் ஏற்றுவதற்கு காரணம் என்ன? சூரியன் வருவதற்கு முன்னாலே அது தீப ஒளி வர வேண்டும் என்பதற்காக அந்த தீபம் பல்வேறு வழிகளை வரலாம் என்று வந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் வரும்போது நம்ம கொஞ்சம் அதாவது தீபத்தை தூக்கிட்டு போகிறவங்கள கொஞ்சம் தேட உட்கார்ற மாதிரி கொஞ்சம் தடைகள் ஏற்படலாம். தீபம் ஏற்றுகின்ற பொழுது நீங்கள் கவனித்தீர்களோ இல்லையோ, முதலில் தீபம் ஏற மறுத்தது. பின்பு அதன் தலையிலே ஒரு தட்டு தட்டின உடனே தீபம் பிரகாசமாக எரிந்தது. அப்படி தட்ட வேண்டும் என்று விரும்பி தீபம் பிரகாசமாக எரிய வேண்டும் என்கிற உங்கள் நோக்கு உங்கள் முகத்திலே அந்த ஒளியிலே தெரிகின்றது. அந்த ஒளிக்கு எனது மனமார்ந்த வணக்கம். சூரபத்மன் வதம் செய்த முருகன் இருக்கின்ற வரை நிச்சயமாக இந்த மாநாட்டின், இந்த விழாவின் நோக்கம் நிறைவேறும் என்பதற்கு இங்கு இருக்கின்ற எலெக்ஷன் கமிஷனர், இந்தியாவிலே மிக உயர்ந்த பதவி, அடுத்து அந்த சிவபெருமான் இருவர் முன்னிலையிலே நிச்சயமாக நடைபெறும் தாரா ஃபவுண்டேஷன் அவர்களை வாழ்த்தி, மீண்டும் வாழ்த்தி, வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். கடவுளுடைய ஒரு துணை இருந்தால் தான் அந்த வேலை பூர்த்தியாகும், முற்றிலும் குணம் ஆகும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடவுளுடைய துணை டாக்டருக்கும் வேணும், நோயாளிக்கும் வேணும், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. 63 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட். இந்த மாசமே 63 நம்மளுக்கு ஒரு கௌரவம் பட்டம் கொடுக்க போறான்னு நான் நினைக்கவே இல்லை. தாரா ஃபவுண்டேஷனுக்கு மிக்க 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 நன்றி. பஞ்சபூதங்கள் இந்த பௌர்ணமி அன்று இங்கு நாம் நடத்தக்கூடிய இந்த ஆரத்தியில் 5 சங்கமிக்கின்றது. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சமுத்திர ஆரத்தி இங்கு நடைபெறுகின்றது. PSU குமார், பழவேரி சுதர்சன வெங்கடாச்சாரி குமார். கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 800 ஃப்ளாட்டு, 300 பங்களா கட்டின்னு இருக்கேன். இப்போவும் திருவான்மூர் சானிட்டோரியம் இந்த மாதிரிலாம் கட்டின்னு இருக்கேன். எங்கள் ஊரில் கோவில் இல்லை. உடனே அந்த கோவிலை நல்லா கட்டி, அந்த கோவிலுக்கு லக்ஷ்மி நாராயண பெருமாள் அந்த கோயிலுடைய பேர். நான் அதுக்கு 2 வாட்டி கும்பாபிஷேகம் பண்ணேன்.
என்னுடைய சன் வந்து 2004 ஒருத்தர் தவறி போயிட்டார். நல்லா தான் இருந்தார். சடனாக ரைட் சைடு அப்தமனில் பெயின்னாரு. நாங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போய் செக் பண்ணோம். 2004 அவர் தவறி போயிட்டார். அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அடையார் கேன்சர்ஸில் வருஷம் நான் வந்து ஒரு 50,000 நிறைய கேன்சர் இன்ஸ்டிடியூட் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து நான் கேன்சருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கல்லூரியானது 35 ஆண்டுகளாக இங்கே சுற்றிலும் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய குடும்பத்திலேயே முதல் பட்டதாரி மாணவர்களாக கிட்டத்தட்ட 50% மாணவர்கள் முதல் பட்டதாரி மாணவர்களாக இந்த கல்லூரியிலே படிக்கிறார்கள். இந்த கல்லூரியிலே படித்து முடித்த மாணவர்கள் பல்வேறு துறைகளிலே அவர்கள் சிறந்து உலகம் முழுவதும் இன்றைய தினம் சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். நில ஒளி பள்ளி என்று சொல்லப்படக்கூடிய தென்னை பள்ளிக்கூடங்கள் கிராமப்புற மாணவர்கள் அவர்களை தத்தெடுத்து நம்முடைய கலை கலாச்சார பண்பாடு நாட்டுப்புற கலைகள் மூலமாக உபன்யாசங்கள் மூலமாக மாணவர்களே நடிக்க சொல்லி அவர்களையே பாட சொல்லி இது போன்ற பள்ளிக்கூடங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி.